அந்த 3 ஞானிகள் இயேசுவை காண வரும் பொழுது அவங்க 3 பேர் 3 பரிசோட வந்தாங்களா? அவங்க தங்க ஊர்ல இருந்து அந்த பரிசை கொண்டு வந்தாங்க. காரணம் அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பரிசு. அவங்க கொண்டு வந்த 3மே அந்த 3 பரிசையும் அவங்க கொண்டு வருவதற்கு காரணம் அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. என்ன வெளிப்பாடு? நாங்க யாரை சந்திக்க போறோம்ங்கிற வெளிப்பாடு இருந்துச்சு. அவருக்கு இந்த பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிற வெளிப்பாடு இருந்ததுனால தான் அந்த பரிசை வாங்கிட்டு போனாங்க. என்ன பரிசை வாங்கிட்டு போனாங்க? அவங்க முதல்ல ஒருத்தர் வந்து பொண்ணை வாங்கிட்டு போனாங்க. என்ன வாங்கிட்டு போனாங்க? பொண்ணு வாங்கிட்டு போனாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? பொண்ணு ஏன் அவங்க வாங்கிட்டு போனாங்க? பொண்ணை யாருக்கு பரிசு கொடுப்பாங்க தெரியுமா? பிறந்திருக்கிறவர் அரசரா இருக்கிறார் என்கிற வெளிப்பாடு அவங்களுக்கு இருந்ததால அவருக்கு பொண்ணை பரிசு கொடுக்க வாங்கிட்டு போனாங்க. ரெண்டாவது என்ன வாங்கிட்டு போனாங்க? சாம்பிராணி வாங்கிட்டு போனாங்க. ஏன் பிறந்திருக்கிறவருக்கு அவங்க சாம்பிராணி வாங்கிட்டு போனாங்க? பிறந்திருக்கிறவர் அரசர் மட்டுமல்ல, அவர் தலைமை குருவாகவும் இருக்கிறார். அவரே குருக்களுக்கெல்லாம் தலைமை குருவாக இருக்கிறார். இயேசு யாரு? தலைமை குரு. இயேசு 30வது வயசுல ஞானஸ்நானம் பெற்று அவர் தன்னை வெளிப்படுத்திய பொழுதுதான் ஒரு சிலர் இவர் யாரு, சிலருக்கு இறைவைக்கணும்னு சொன்னாங்க, சிலர் மெஸ்ஸியா நாங்க இப்படிலாம் சொல்லிக்கிட்டாங்க. அப்பதான் தெரிய வந்தது. இப்போ இவங்க ஒரு பிறந்திருக்கிறவரை பார்க்க வர்றவங்க என்னத்துக்கு சாம்பிராணி எடுத்துட்டு வந்தாங்க? பிறந்திருக்கிறவரை குறித்த ஒரு வெளிப்பாடு அவங்களுக்கு இருந்துச்சு. சாம்பிராணி தலைமை குரு தான் சாம்பிராணி பயன்படுத்துவாங்க. ஆகவே அந்த சாம்பிராணி ஏன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, தான் பார்க்க வர்றவர் யாரு? ஒரு தலைமை குரு. 3வது ஒரு பரிசு எடுத்துட்டு வந்தாங்க. அது என்னது? வெள்ளை போலம். யாருக்கு எடுத்துட்டு வருவாங்க தெரியுமா? யூத மார்க்கத்துல ரொம்ப வசதியான, ரொம்ப அரசரா இருந்து அவங்க மரிக்கும் போது அவங்க பாடியில தடவுறதுக்கு பயன்படுத்துறது தான் என்னதுன்னா இந்த வெள்ளை போலம். அப்ப அந்த வெள்ளை போலத்தை அவங்க எடுத்துட்டு வர்றதுக்கு பின்னால இருந்த அந்த வெளிப்பாடு என்ன? நான் கொண்டு போய் பரிசு கொடுக்கிற இவர் சகல மனிதருடைய பாவங்களுக்காக மரிக்க வந்திருக்கிற மெசையா என்கிற ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு இருந்தபடியால் அவர்கள் எதை எடுத்துக்கொண்டு வந்தாங்க? வெள்ளை போலத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க எதன் கீழே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? சும்மா எதர்ச்சையா நம்ம என்ன சாம்பிராணி வாங்கிட்டு போவோம், அதை வாங்கிட்டு வரல. ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாலும் ஒரு வெளிப்பாடு இருக்கு. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் சிலுவையை பாத்தீங்கன்னா மர கலர்ல இருக்கும். ஆனா நம்ம பிரேயர் சென்டர்ல தான் சிலுவை என்ன கலர்ல இருக்கும்? அதுக்கு காரணம் ஒரு வெளிப்பாடு. ஆமா, எல்லா இடத்துலயும் திருச்சிலுவை நாதர் தலையை தொங்க போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இங்க ஆண்டவன் நிமிர்ந்து பார்த்துட்டு இருப்பாரு. பார்க்கிற பொழுது இருதயத்தை அசைக்கிற மாதிரி அவருடைய கண்கள் இருக்கும். அதுக்கு காரணம், அதுக்கு பின்னால ஒரு வெளிப்பாடு உண்டு. இந்த ஜெபக்குழு நடக்கிறது புத்தியை கொண்டு அல்ல, வெளிப்பாட்டை கொண்டு.